முட்டிக்கால நிக்க போற. எதுக்கு நிக்கணும்? முட்டிக்கால நிக்கிறது தப்பு கிடையாது, உபவாசம் போடுறது தப்பு கிடையாது. ஆனா கடவுள் கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்றதுக்கு முட்டி போட போற, உபவாசம் போடுற, அதான் தப்பு. ஏன்னு சொல்றேன்னா, எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில உங்களுக்கு கொடுத்து விட்டார். கொடுத்ததை எடுத்துக்கொள்ளணும். செக் எழுதுற வேலை இருக்கணும். டக்குன்னு செக்ல எனக்கு தேவையான காசெல்லாம் எழுதி சைட போட்டு கொடுத்து காசை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆனா நிறைய பேர் ஓடுறாங்க, கத்தாவே நைட்டெல்லாம் தூங்காம அழுறேன் கத்தாவே, ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க கத்தாவே. எதுக்கு அழுறீங்க? ஃபர்ஸ்ட் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்து கர்த்தாவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கால் நெஞ்சிட சொல்லுங்க. உங்களுக்கு பண தேவைகளை ஏற்கனவே சந்தித்து விட்டார். உங்க கடனை ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே அடைத்து விட்டார். உங்க வியாதிய ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர், பிரச்சனை, கவலை எல்லாம் நீக்கி விட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணும்? செக்கு எழுதணும், எடுத்துக்கொள்ளணும். ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் செய்து முடித்தாயிற்று. இயற்கை உலகத்துல நான் இன்னும் பார்க்கல. பேங்க்குள்ள காசு இருக்குது, என் கையில காசு இல்ல. புரியுதுங்களா? உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள காசு இருக்குங்க, உங்க கையில காசு இல்லைங்க. என்னங்க பண்ணுவீங்க? எழுதி கொடுத்தா வரும். மார்க் 11:24 போற்று எதையாக ஜெபத்திலே கேட்டால் அதை பெற்றுக்கொள்வாய் என்று விசுவாசி, அப்பொழுது உனக்கு உண்டாகும். அப்ப என்ன பண்றோம்? கேட்கிறோம். கேட்கிறப்ப எப்படி நான் கேட்கிறேன்? பெற்றுக்கொண்டேன் என்று கேட்கிறேன். நன்றி செலுத்துறேன். கடவுளே எனக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க, என் தேவையெல்லாம் சந்திச்சு விட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் புதிய உடன்படிக்கையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்கிறேன். சரி, இந்த உபாகமம் 28:3 வாசிப்போம் பாருங்க. 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பயங்கரமான ஆசீர்வாதம் பாருங்க. 6 பாருங்க. நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 7 பாருங்க. உனக்கு விரோதமா இளமும் உன் சத்துருல கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படாது. உனக்கு விரோதமா ஒருத்தன் கடவுளை அவனை பார்த்துக்குவார், நீ ஒண்ணுமே செய்ய வேணாம். 8 பாருங்க. கர்த்தர் உன் கலைஞை நீ கையிட்டு எல்லா வேளையிலும் உன்னை ஆசீர்வதிப்பா. எல்லாம் ஆசீர்வாதம், பயங்கரமா ஆசீர்வாதம். 10, 12 பாருங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எல்லாம் பயங்கரமான ஆசீர்வாதம், ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆனா 15 பாத்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பழிக்கும். ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த சாபத்தெல்லாம் நான் இப்ப வாசிக்கல, நீங்க வேணா வீட்டுல போய் வாசிக்குவாங்க. அது நல்லா இருக்காது இப்ப வாசித்தா, ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும். ஆனா ஒரு 2-3 இது வாசிக்க பாருங்க. 18. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கும், உன் ஆடுகள் மந்தைகளும் சபிக்கப்பட்டு இருக்கும். 20. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிவு மட்டும் நீ கையிட்டு செய்வது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. இதோட நிப்பாட்டிக்கும், அதுக்கு மேல நிறைய இருக்குது, அதெல்லாம் வாசிக்க வேணாம். எதுக்கு சொல்றேன்னா, நியாய பிரமாணத்தை நீ செஞ்சனா ஆசீர்வாதம், நியாய பிரமாணத்தை செய்யலையா சாபம். நீ கடவுள் சொன்னபடி கேட்ட, நீ போன ஆசீர்வாதம், வந்த ஆசீர்வாதம், உட்கார்ந்த ஆசீர்வாதம், கையிட்டு சேர்ற வாசி பண்ணி கடன் கொடுப்ப, கடன் வாங்காது இருப்ப. நீ மட்டும் கடவுள் சொன்னதை கேட்கல, சாபமாயி நீ ஒண்ணும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு, அவ்வளவுதான். ரொம்ப 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 கொடூரமா இருக்குது. இப்படிதான் என்ன பண்றது நியாய பிரமாணம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனால செய்ய முடியல. எப்படி 10 கட்டளை செய்யறது? இச்சிக்க கூட கூடாது, இருதயத்துல கூட ஒருத்தனை பத்தி தவறா யோசிக்க கூடாதுன்னு இருக்குது. அது மாதிரி செய்ய முடியாது. அதனாலதான் பாருங்க ஒரு 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 காரியம் இருக்குது பாருங்க. எபிரேயர் திருப்பம், எபிரேயர்
எபிரேயர் 10. மனுஷனால செய்ய முடியாது. இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்தும் கடவுள் அதுக்கு நிவாரணத்தை கொடுக்கிறார். எபிரேயர் 10.